கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். இருவரும் தெய்வங்கள் இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடனும் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடனும் நம்முடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய எப்போதும் என்னை மறவாமல் கடந்த 25 ஆண்டு காலம் என்னை இந்த தொகுதியில் அடையாளம் காட்டி அம்மா அவர்கள் தேர்தலில் நிற்க வைக்கும் போதெல்லாம் வெற்றி பெற செய்ய வைத்து உலகத்திற்கும் சரி தமிழ்நாட்டிற்கும் அடையாளம் காட்டியது என்று சொன்னால் நம்முடைய அன்பில் சிறந்த ராயபுரம் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் தான். என்னோட எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு ராயபுரம் தொகுதிக்கு அவருடைய அந்த எண்ணங்களை பூர்த்தி செய்கின்ற வகையில் அவருடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு சுக துக்கங்களில் நல்லது, அதே போன்று அவருடைய வீட்டு விசேஷம் எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லை இயற்கை இடர்பாடு வந்த நேரங்களில் சரி முதல் ஆளாக வந்து அவரோடு இருந்து அவருடைய துயர் துடைக்கின்றவனாக இருந்ததன் காரணமாகத்தான் கடந்த 25 ஆண்டு காலம் இதே தொகுதியில் வந்து நான் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி என்னுடைய கடமையை நான் சரிவர செய்தேன். இப்பொழுது அது ஒரு கடுமையான வெயிலினுடைய தாக்கம் நிழலில் தான் தெரியும் என்று சொல்வார்கள். எனவே இந்த 5 வருட காலத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே ஒரு மோசமான ஆட்சி. ஆனால் ராயபுரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கடுமையான அளவிற்கு இந்த மோசமான ஆட்சியினுடைய இந்த விளைவு ஒரு பராமரிப்பு இல்லை. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மழை வந்தால் வந்து இது வந்து கவுஸ் மொஹிதீன் பேட்டை, இந்திரா நகர், திருவள்ளூர் நகர், திருவள்ளூர் நகர் அங்கே இருக்குது, ஜிஎம் பேட்டை, அதே போன்று ஜீவரத்னம் காலனி, இந்திரா நகர், அது போன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு குடியிருப்புகள் எல்லாமே இங்கே நம்ம காசிமேடு குப்பம், அந்த குப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு காலத்தில் குடிசை பகுதியாக தான் இருந்தது. 91க்கு முந்தி 91க்கு பிந்தி இந்த மாதிரி பார்க்கணும். 91க்கு முந்தின்னு பார்த்தா குடிசைகள் இருக்கும், மழை வந்தால் இவ்வளோ தண்ணி இருக்கும். அப்போ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா சேரும் சகதியமாக இருந்து கரண்ட் இருக்காது, தெருவிளக்கு இருக்காது, கழிவுநீர் செல்ல வசதி இருக்காது, எந்த ஒரு இருக்காது, அடுக்குமாடி குடியிருப்பு கிடையாது. இப்போது நான் ஒவ்வொரு இடத்துல போனேன்னா கண்டிப்பாக எங்களுடைய ஆட்சி காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சர் அந்த காலத்தில் என்னென்னு செஞ்சேன். இந்த வீடு அன்னைக்கு அம்மாட்ட சொல்லி நாங்கள் கட்டினது, இந்த வீடு அம்மாட்ட சொல்லி நாங்கள் கட்டினது, அதே போன்று இந்த திருக்கோயில் அம்மாவுடைய அருள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது ஸ்லம் போர்டுக்கு, அதாவது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிசை இருந்தனால தீ பிடிச்சி உடைமைகளாம் நாசமாயிடும். அப்போ உடைமைலாம் நாசமாகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணமே பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு, ஒரு தீப்பிடிக்காத வீடு. அப்போ வக்போர்டு நிலத்துக்கு சொந்தமான வக்போர்டுக்கு சொந்தமான நிலம் இது. அப்போது வக்போர்டு அதிகாரிலாம் கூப்பிட்டு அழைத்து பேசி அவர்களுக்கும் வந்து ஒரு 100 வீடு கொடுத்து இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, மற்றதெல்லாம் இவங்களுக்கும் கட்டி எல்லாருக்குமே வந்து வீடு கொடுத்ததுனால இன்னைக்கு பாதுகாப்பாக எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க, இந்த வீடு யார் ஆட்சி காலத்தில் கட்டினது, இந்த கோயில் உருவாக்குனது யாருடைய ஆட்சி காலத்தில்னு. எல்லாம் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் தான். இந்த கோயிலை வந்து ஸ்லம்போர்டு இருந்தால் முடியாது, இங்கே தான் வீடு வரேன்னாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் கிடையாது, கோயிலுக்கு உரிய அந்த இடம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கோயிலும் கட்ட வச்சு அதுக்கு நிதியம் கொடுத்து நான் சொந்த பணத்திலிருந்து நிதியம் கொடுத்து அது உள்ளே போய் பாருங்கள், எல்லாம் என் பேர் கொண்ட கல்வெட்டு தான் இருக்கும் எல்லாமே, அதுவே சாட்சி. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 24x7 முழுமையான மக்களுக்கு பங்காற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் வந்து அது செயலாற்றினேன். அதனால தான் தொடர்ந்து மக்களுடைய அங்கீகாரம் எனக்கு கிடைச்சது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கிடையாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக வந்து எந்த தொழிலுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களோடு இருக்கிறது தான் எனக்கு ஒரு முழுமையான வந்து தொழிலும் கூட. அதனால தான் மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து அந்த வித்தியாசத்தை உணர்றாங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு அவசர காலத்தில் நம்ம சுக துக்கங்களில் நம்மளுடைய வந்து நம்ம சொன்ன காது கொடுத்து கேட்கக்கூடியவர், நம்ம வந்து போனால் மதிக்கக்கூடியவர், போனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து ஃபோன் பண்ணால் எடுக்கக்கூடியவர். இப்போ நீங்களே ஃபோன் பண்ணிங்கன்னா மிஸ்கால் பார்த்து லைனில் வரணும் இல்லையா, ஃபோன் வந்தால் டக்குன்னு எடுக்கிறேன்.
சப்போஸ் நான் மீட்டிங்கில் இருந்தால் மிஸ் கால் இருக்கும், நீங்களே மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள். என்னுடைய நம்பர் 9282102950 கேட்லேயே எழுதியிருக்கோம். அந்த தைரியம் வந்து போன எம்எல்ஏக்கு இருந்ததா? யாருக்குமே கிடையாது. நான் வந்து மக்கள் தொடர்பு இருக்கு, பிரச்சனைனா உடனே கேட்டு டக்குன்னு உடனே ஃபோன் பண்ணி நான் சொல்லி பண்ணுவேன். நேரடியாக ஸ்பாட்டுக்கு போவேன், அந்த ஸ்பாட்டு உடனே எல்லாம் டக்கு முடிவெடுப்பேன். அப்போ கழிவு நீர் எல்லாமே வந்து பிரச்சனை இருக்குது. இப்போ சாதாரண மழைக்கு தண்ணி நிற்குது, மெயின்டெனன்ஸ் கிடையாது. அப்படியெல்லாம் இந்த இடமே வந்து முழுமையாக வந்து ஒரு தீப்பிடிக்காத பகுதியாக, மழைநீர் நிற்காத பகுதியாக, சேறு சகதி இல்லாத பகுதியாக, கழிவுநீர் அடைப்பு இல்லாத பகுதியாக, ஆரோக்கியமாக குப்பையமாக பாருங்க. நான் போய் எடுப்பேன் குப்பையெல்லாம், அதிகாரிகள் பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் எடுத்து வாழ்வாங்க. திருப்பி சொல்லுவேன், நான் அடுத்த வாரம் வரும்போது ஒரு குப்பை தான் நீ காலின்றுவேன். அப்படியெல்லாம் வந்து மக்களுக்காக வந்து அதிகாரிகள் விரட்டி வேலை வாங்கி மக்களுடைய வந்து அந்த அன்பை சாப்பிட்றாங்க. கடந்த சட்டமன்ற எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் போடுவோம், நமக்கு வந்து இஸ்லாமியர் வாக்குகள் போன ஆண்டு சரிஞ்சுது. இந்த ஆண்டு இஸ்லாமியர் வாக்குகளை பெறுவதற்கு நம்ம என்ன மாதிரி யுக்தியில் கையில் போகிறோம்? ஏன்னா இந்த வாட்டி திமுக ஒரு இஸ்லாமியரை இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. இல்லை, அதாவது பொதுவாகவே அதிமுக பொறுத்தவரையில் ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் கடந்த ஒரு இயக்கம். எனவே கடந்த காலத்தை ஒப்பிட முடியாது. அவங்க வந்து ஒரு மதத்துக்கு அப்பாற்பட்டு, இஸ்லாமியர்கள் பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது என்ன சொல்லுது, பொதுவாக என்ன சொல்லுது இஸ்லாமியர் குரான்லேயே, அதாவது யார் ஒருவர் நீதியின் வழி நடக்கின்றாரோ அல்லாஹ்வின் நிழல் கண்டிப்பாக அவருக்கு உண்டு. அப்போ நான் வந்து நீதி நிழல் நடக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக அல்லாஹ்வின் அருள் எனக்கு இருக்குது. அல்லாஹ்வின் அருள் எனக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அல்லாஹ்வை வந்து ஏற்றுக்கிறவங்க கண்டிப்பாக என்ன ஏற்றுப்பாங்க இல்லையா? என் மேலே என்ன சொல்ல முடியும்? போன இருந்த எம்எல்ஏ மாதிரி நான் தேட்டர் வச்சுருக்கேன்னா, இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னா, இல்லை நம்பர் 2 பிஸ்னஸ் பண்ணுறேன்னா, இல்லை ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் இருக்கா, இல்லை பெரிய அளவுக்கு ஸ்கூல் இருக்கா, டீச்சர் ட்ரைனிங் சென்டர் இருக்கா, நர்ஸ் காலேஜ் இருக்கா, இல்லை வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. பத்தா நிம்மதியாக தூங்குறா, பசி எடுக்குது, மக்களோடு இருக்கிறா. இதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வின் நிழல் எனக்கு இருக்குது. அந்த அல்லாஹ்வின் நிழல் என்னைக்கும் அது வந்து அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இஸ்லாமியர் எனக்கு தான் போடுவாங்க ஓட்டு. அவரை மாதிரி வந்து மாற்றி ஒரு உலக மகா புழுகன்னு சொல்லிட்டு, அதாவது அப்பாவுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்காரு சொல்லியா? கருணாநிதிக்கு தப்பாமல் பிறந்தது ஸ்டாலின், கருணாநிதிக்கு இது ஸ்டாலினுக்கு தப்பாமல் பிறந்தது உதயநிதி. நீட்டு வந்து எனக்கு தான் எங்களுக்கு தான் தெரியும் அந்த ரகசியம் என்னது. அந்த ரகசியத்தை உடைக்க வேண்டியது தானே. அதுக்கு இதுவரையில் அந்த ரகசியம் தங்கமலை ரகசியம் ஆயிடுச்சு பொழுது. என்னாச்சு? தங்கமலை ரகசியம் ஆகிப்போச்சு. புரியுதா? இப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரல யார் வந்து அதிகமாக போய் பேசலான்னு போட்டி வச்சா டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் 2 பேர் ப்ரைஸ் வாங்குவாங்க. ஒன்று சாட்சாத் ஸ்டாலின், இன்னொன்று சாட்சாத் உதயநிதி. 2 பேர் தான் ப்ரைஸ் வாங்க, பொய் இல்லை. அதனால் அந்த பொய் வந்து எடுபட போகிறது கிடையாது. ஆமாம் ஃப்ரிட்ஜு கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் வந்து 10,000 வந்து கருணத்தொகை, அதுக்கப்புறம் வந்து இது 2,000 ரூபா மாதம் அது, அதுக்கப்புறம் 1000 ரூபா பொங்கல் பரிசு, படித்த இளைஞருக்கு 2,000 ரூபா, அப்புறம் இது ஸ்கூட்டி மானியம், அப்புறம் வந்து மீனவருக்கு 12,000 ரூபா, மீனவருக்கு வந்து இது தொழில் பண்ணும்போது இறந்தா 25 லட்சம். இதை மாதிரி அள்ளி 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 கொடுத்த இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆனால் தொகுதி மக்களுக்கு தெரியும், ஒரு எம்எல்ஏ அடிப்படையில் அரசுடைய திட்டத்தை முழுமையாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் தான் ஒரு உண்மையான எம்எல்ஏ. அது கடந்த காலத்தில் தெரியும், அம்மாவுடைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்து சேர்த்தேன். அது நிச்சயமா அதுக்கு அங்கீகாரம் கண்டிப்பா மக்கள் கொடுப்பாங்க. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.